ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம்? என்னப்பா? எஸ். ரைட், லிசன் பா. ப்ரீவியஸ் கிளாஸில் மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், ரைட்? அதோட கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்லாம் கொடுத்தா எப்படி பிஹெச்சை கேல்குலேட் பண்ணுறது இல்லையா? அதுக்கு டைல்யூஷன் ஃபார்முலா படித்தோம். அதே மாதிரி மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்க்கு ரிசல்டன்ட் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை கேல்குலேட் பண்ணுறது ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே, எஸ். அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோமா? அப்படின்னு இல்லைப்பா, 82 வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோமா? ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சுல்ல இல்லையா? 82 சால்வ் பண்ணியாச்சா இல்லையா? எஸ். த்ரீ சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ணிடலாமா? பண்ணுங்க. 83 இன்னும் பண்ணல, பண்ணுங்க. டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் CH3COH and ammonium hydroxide in aqueous solution are 10 to the power minus 5. இல்லையா? The pH of CH3COH is 3. What will be the pH of ammonium hydroxide? என்ன வரும்? எப்படி பண்ணலாம்? லைட்டாக யோசிங்க. அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணால் யூ வில் கம் டு நோ. See, dissociation constant, that is Ka and Kb has been given, correct? And pH of acid is also given. pH of base is acid. என்ன வேணும்னு பாருங்க. pH of acid, if you want to calculate the pH of weak acid, then what do you want? You need OH minus ion concentration, இல்லையா?
How will you find out the OH minus ion concentration? pH plus pOH is equal to 14. Correct? Yes. So pH என்ன வரும்? என்னப்பா? pH is equal to minus log H plus ion concentration. So pH is equal to minus log Ka is given. இல்லையா? அப்போ H plus ion concentration என்ன வரும்? எப்படி வேணா வச்சுக்கலாம், ரைட்? H plus ion concentration is equal to the log in the side கொண்டு வாங்க, என்ன வரும்? Anti-log, right? Minus in the side கொண்டு வாங்க. Anti-log minus pH. அது 10 to the power எழுதலாம்லப்பா? Yes, 10 to the power minus pH. pH is 3. கரெக்டா இல்லையா? அப்போ H plus ion concentration is 10 to the power minus 3. கரெக்டா இல்லையா? pH என்ன கொடுத்துருக்கான்? 3 தானே? அதுலேருந்து H plus ion concentration எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாக் இந்த சைடு கொண்டு வா, என்ன வரும்? ஆன்டிலாக் வருமா? ஆன்டிலாக்னா அதை 10 to the power எழுதிக்கலாம் இல்லையா? 10 to the power தானே? H plus ion concentration என்னதுப்பா? 10 to the power minus 3. H plus ion concentration is equal to root of K into C இல்லையா? இப்போ K இன்னும் K என்னதுப்பா? 10 to the power root of 10 to the power minus 5 into C. ரைட்டா? அப்போ என்ன செய்யலாம்? கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கணும்ல, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? கான்சன்ட்ரேஷன் வேணும்ல. இது ரூட் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆகும் இல்லையா? வச்சுக்கலாமா? அப்போ ஸ்கொயர் என்ன வருது? 10 to the power minus 10. கரெக்டா? minus 10 into 10 to the power minus 3. அப்போ 10 to the power minus 13. அப்போ இந்த ரூட் இந்த சைடு கொண்டு வந்தா சாரி 1 minute வெயிட் பண்ணுங்க. ரைட்பா, லிசன்பா. the two சைடும் என்ன பண்ணலாம்?
ஸ்கொயர் பண்ணலாமா? பண்ணால் என்ன வரும்? 10 to the power minus 6. இதை ஸ்கொயர் பண்ணிட்டா இப்படி வருமா? இதை இந்த சைடு கொண்டு வாங்க. minus 6 by 10 to the power minus 5 is equal to C. இப்போ என்ன வரும்? 10 to the power minus 1 வருமா? இதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன். தட் இஸ் ஈக்குவல் டு 0.1. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையாப்பா? அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus N is 0.1. அதே மாதிரி OH minus N கான்சன்ட்ரேஷன் என்னது? 0.1. இதை பேஸ் பண்ணி அந்த ஆன்சரை அரைவ் பண்ணலாமா நீங்கள்? பண்ணுங்க பார்ப்போம். Concentration of H plus ion, concentration of the acid is 0.1. அதே மாதிரி concentration of the base is also 0.1. அப்போ இது ஓகே, ஆசிட் பார்ட் ஓகே ஓவர். இப்போ பேஸ் பார்ட்டையும் கால்குலேட் பண்ணுங்க. ரூட் ஆஃப் கே இல்லைன்னா கேபி இன்ட்டு என்ன வரும்? சி. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா, பண்ணி சால்வ் பண்ணுங்க. This is 10 to the power minus 5 and the concentration is 10 to the power minus 1. அப்போ இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 10 to the power minus 3. So OH minus N concentration is also 10 to the power minus 3. அப்போ இதுக்கு POH என்ன வரும்? POH is equal to minus log 10 to the power minus 3. So POH is equal to 3. கரெக்டா? அப்போ pH yes. ரைட்டா? எஸ். எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியுதா? எஸ். இங்கே உனக்கு ஆன்சர் பேஜ் காணும். ரைட்டா? Yes, copied. Next one move பண்ணலாமா? Yes. erase பண்ணிட்டா போடு. ரைட் பா. So we have completed acids and bases part, right? பட் இதோடய சேர்ந்து வர ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா பஃபர் சொல்யூஷன், ரைட்? அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, பஃபர் சொல்யூஷன். ரைட்டா? லிசன். ஸோ வாட் ஆர் பஃபர் சொல்யூஷன்ஸ்? பார்க்கலாமா? எஸ். பஃபர் சொல்யூஷன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? ஒன்றும் ரைட். லிசன். இந்த பஃபர்ன்ற வேர்டு எங்கேயாவது பார்த்துருக்கியா? என்னப்பா? எங்கேயுமே பார்த்து இல்லையா? ரைட். இந்த பஃபர்
அப்படின்னா ஒரு குஷனிங் எஃபெக்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிசன்பா, இப்போ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லையா, இதுலேருந்து கீழே குதிச்சா என்ன ஆகும்? சாதாரணமோ இல்லையா, அடிபடும் கண்டிப்பாக இல்லையா? எஸ். நான் கீழேயும் குதிக்கணும், ஆனால் அடியும் படக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பஃபர் சொல்யூஷன் ஊற்றி விட்டுறணுமா? என்ன செய்யணும்? எஸ். இப்போ கீழே ஒரு குஷனிங் எஃபெக்ட் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? என்ன இருக்கணும்? ஏதாவது ஒரு பெட்டு அந்த மாதிரி போட்டு வைக்கணும், இல்லையா ஒரு நெட்டாவது கட்டி விடணும். ஆமாம் தானே? சர்க்கஸில் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்கல்ல? அது பண்ணும்போது கீழே ஒரு நெட்டு கட்டியிருப்பான், பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏதாவது மிஸ் ஆகி கீழே விழுந்தா கூட அடிப்படக்கூடாது, அதில் தான் டைரெக்டாக விழுவாங்க. ரைட்ஸ்? அதை பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இந்த பஃபர் செய்யும். ரைட்டா? எஸ். இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது. ரைட்ஸ்? இந்த சொல்யூஷனோட பிஹெச் ஆல்ரெடி 3பா, நல்லா கவனிங்க. இந்த சொல்யூஷனோட பிஹெச் என்னது? 3. நான் கொஞ்சம் ஆசிட் இதில் ஆட் பண்ணுறேன். அப்போ பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் வேரி ஆகுமா? ஆகாது, ஆகும் இல்லையா? பிஹெச் இஸ் 3. இப்போ ஆட் சம் வாட்டர்னா என்ன செய்யும்? சாரி, இப்போ ஆட் சம் ஆசிட்னா என்ன செய்யும்? பிஹெச் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும்? டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? பிஹெச் பிகம்ஸ் 2 அப்படி ஆயிடும் இல்லையா? 3லேருந்து 2 ஆயிடும். அதர்வைஸ் இஃப் ஐ ஆட் சம் பேஸ், வாட் ஹேப்பன்ஸ்? பிஹெச் வில் இன்க்ரீஸ். கரெக்டாப்பா? 3லேருந்து 4, 5ன்னு நீங்கள் எவ்வளோ பேஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகிட்டே போகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரைட்ஸ்? எஸ். ஸோ pH of a solution is disturbed by the addition of either acid or base. பட் நான் ஆசிடை ஊற்றணும், பிஹெச்சும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ரைட்ஸ்? புரியுதா உங்களுக்கு என்ன கண்டிஷன்னு? இப்போ நான் இங்கேருந்து கீழே குதிக்கணும், அடியும் போடக்கூடாது. அந்த மாதிரி நான் ஆசிடே ஆட் பண்ணுவேன். ஆசிட் ஆட் பண்ணால் என்ன செய்யும்? பிஹெச் சேஞ்ச் ஆகும். நான் ஆசிடை ஆட் பண்ணுவேன், ஆனால் என்ன செய்யக்கூடாது? பிஹெச் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த பிஹெச்சுக்கு, பிஹெச்சில் சாரி, இந்த சொல்யூஷனோட பிஹெச் 3, இந்த சொல்யூஷனில் ஆசிடை ஆட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பஃபர் சொல்யூஷனை ஆட் பண்ணணும். அப்படி தானேப்பா? கீழே குதிக்கிறதுக்கு முன்னாடியே நெட்டு கட்டிடணும் இல்லையா? குதிச்சதுக்கப்புறம் நெட்டு கட்டி என்ன பிரயோஜனம்? ரைட்? எஸ். அந்த மாதிரி சொல்யூஷனோட பிஹெச் 3, அதோட பிஹெச் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நான் ஆசிட் ஆட் பண்ணுவேன். அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பஃபர் சொல்யூஷனை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக ஆசிட் ஆட் பண்ணால் பிஹெச் என்ன செய்யாது? சேஞ்ச் ஆகும். அப்போ பிஹெச் ஆஃப் அ சொல்யூஷனை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எதை ஆட் பண்ணுறோம்? பஃபர் சொல்யூஷன். ரைட்? ஆசிட் ஆட் பண்ணால் மட்டும் இல்லை, பேஸ் ஆட் பண்ணால் கூட அது பிஹெச்சை ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக என்ன செய்யும்? மெயின்டைன் பண்ணும். இப்போ பஃபர் சொல்யூஷனோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியுதா? எஸ். இப்போ பஃபர் இஸ் அ சொல்யூஷன் which maintains the pH of the other solution fairly constant even upon the addition of small amount of acid or base. இதுதான் டெஃபினேஷன். இதில் 2 வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது காஷியஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன வேர்ட்ஸ் அப்படின்னா, நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? பஃபர் இஸ் அ சொல்யூஷன் which maintains the pH of the other solution fairly constant. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாக்ட்லி கான்ஸ்டன்ட்டாக அது மெயின்டைன் பண்ணாது. பிஹெச் 3னா 3லேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஒரு 2.9க்கு வரலாம், இல்லை 3.1க்கு போகலாம். அந்த மாதிரி ஃபேர்லி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். எப்போ? ஈவன் அப்பான் த அடிஷன் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ் தான். நீ பாட்டுக்கு வண்டியாக கொட்டினீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யும்? பிஹெச் சேஞ்ச் ஆகும். புரியுதா? எஸ். ஸோ பஃபர் சொல்யூஷனோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியுதா? அப்படியே அதை எழுதிக்கிறீங்களா? டெஃபினேஷன். எஸ். Right, buffer is a solution which maintains pH, which maintains the pH of the other solution. Which maintains the pH of the other solution fairly constant
pH of the other solution fairly constant. Fairly constant. Even upon the addition of small amount of acid or base. Right? Buffer is a solution which when added to the other solution, it maintains the pH of the other solution fairly constant, right? Even upon the addition of small amount of acid or base. So major the buffer solution two types, right? Types of buffer solution, right? The two types of buffer solutions. One is acid buffer, another one is basic buffer. Yes. But types of buffer solutions. The first type is acid buffer, right? Acid buffer next to basic buffer. இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் இப்போ கன்சிடர் பண்ணிருந்தோம் இல்லையா, அந்த சொல்யூஷனோட pH இருக்கா 3 இல்லையா, அப்போ அது அசிடிக் pHல இருக்கு. பட் நீங்க என்ன செய்யணும், அதுல ஆசிட் பஃபர் தான் ஆட் பண்ணணும். இல்லைன்னா பஃபரே இந்த சொல்யூஷனோட pH என்ன பண்ணிடும், சேஞ்ச் பண்ணிடும், ரைட்? அப்போ நீங்க ஆசிட் பஃபரை ஆட் பண்றீங்க. ஒரு ஆசிட் பஃபர்னா அதோட நேச்சர் என்ன, அதுல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம், ரைட்? எஸ். ஆசிட் பஃபர்னா வீக் ஆசிட் அதில் இருக்கணும், ரைட்டா? வீக் ஆசிட் ப்ளஸ் சால்ட் ஆஃப் த சேம் ஆசிட், ரைட்? சால்ட் ஆஃப் த சேம் ஆசிட், இது ரெண்டும் இருந்தாலே போதும், அது ஆசிட் பஃபர் தான், ரைட்? வீக் ஆசிட் அண்ட் சால்ட் ஆஃப் த சேம் ஆசிட், ரைட்? கவனிக்கிறீங்களா? வீக் ஆசிட் அண்ட் சால்ட் ஆஃப் த சேம் ஆசிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3COOH, right? Acetic acid is a weak acid, right? Which undergoes partial dissociation and gives acetate ion and proton, right? Salt of the same acid அப்படின்னா யாரு? CH3COONA. This is the sodium salt of acetic acid, இல்லையா? இப்போ நீங்கள் என்ன ஆசிட் எடுக்கிறீங்களோ அந்த ஆசிடோட சால்ட் வேணும். சோடியம் சால்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், சோடியம் அசிட்டேட். ஸோ இதை டிசோசியேட் பண்ணால் இது வந்து சால்ட்டு, இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அசிட்டேட் அயான் அண்ட் Na plus அயான், ரைட்? இப்போ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ தான் என்னது? ஆசிட் பஃபர், ரைட்டா? எஸ். இப்போ வீக் ஆசிட் அண்டு சால்ட் ஆஃப் த சேம் ஆசிட். வீக் ஆசிட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுவாக பார்ஷியலாக டிசோசியேட் ஆகிடும். அதே மாதிரி சால்ட் ஆஃப் த சேம் ஆசிட் நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா அதுவும் என்ன செய்யும்? கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும். அப்போ இதுதான் ஈக்லிபிரியமில் இருக்குது, இது ஈக்லிபிரியமில் இல்லை. ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணலாமா? ரைட். பட் நமக்கு கொஷினில் சம்டைம்ஸ் என்ன கொடுப்பான் அப்படின்னா, ஆசிட் பஃபர்னா வீக் ஆசிட் அண்ட் சால்ட் ஆஃப் த சேம் ஆசிட், இது ரெண்டு தான், இது இருந்தால் போதும். அதர்வைஸ் வீக் ஆசிட் ப்ளஸ் சால்ட் ஆஃப் த சேம் ஆசிட் ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு கொடுப்பான். இது கொடுத்தாலும் கரெக்டு தான். ஏன் சார் அப்படின்னா, இந்த வீக் ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த வீக் ஆசிடை அதோட சால்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம்லப்பா, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸ் வேணும், ரைட்? ஸ்ட்ராங் பேஸ். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிங்கன்னா இது ஆசிடாக கன்வெர்ட் ஆகுமா? இது ஆசிட், இது பேஸ், ரைட்? இது என்னவா கன்வெர்ட் ஆகும்? சால்ட்டாக கன்வெர்ட் ஆகும், இல்லையா? சால்ட் ப்ளஸ் வாட்டர். என்ன? அப்போ வீக் ஆசிடை அதோட சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராங் பேஸ் வேணும். அப்போ இந்த 2 மட்டும் கொடுத்துருந்தாலும் நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான். இல்லை சார் எனக்கு 3 கொடுத்துருக்கான், வீக் ஆசிட், சால்ட் ஆஃப் த சேம் ஆசிட் ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னாலும் அது கரெக்ட் தான், ரைட்ஸ்? ஓகே, ஏன் நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்? வீக் ஆசிட் இருக்கணும், அதோட சால்ட்டும் இருக்கணும், ரைட்ஸ்? இப்போ வீக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.1 மோலார்னு வச்சுக்கோ. இந்த ஸ்ட்ராங் பேஸோட கான்சன்ட்ரேஷனும் 0.1 மோலார் அப்படின்னா உனக்கு பஃபர் சொல்யூஷன் ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஷின். எல்லாம் கவனிக்கணும் எல்லாருமே, ரைட்டா?
ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ ஆசிட் வந்து 0.1 மோலார் கான்சன்ட்ரேஷன், பேஸும் 0.1 மோலார்னா ஆல்மோஸ்ட் ஆல் த ஆசிட் வில் பி கன்வெர்டட் டு சால்ட். கரெக்டா? அப்போ இந்த பார்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக இது கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இது இருக்காதுல்ல, புரியுதா? வீக் ஆசிட் இல்லாமல் போயிடும். இல்லை இதோட கான்சன்ட்ரேஷனை விட இதோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ 1 மோலார், இது 0.1 மோலார், இது 1 மோலார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே என்ன ஆகிடும்? கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆசிடே இருக்காது, வீக் ஆசிட் பார்ட்டே இருக்காது. கரெக்டாக இல்லையாப்பா? எஸ். அப்போ உங்களுக்கு பஃபர் சொல்யூஷன் என்ன செய்யாது? ப்ரொடியூஸ் ஆகாது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வெசல் அதில் அசிட்டிக் ஆசிட் எடுத்துருக்கிறீங்க, ரைட்? இது நமக்கு வேணும், ஓகே. ஆனால் சம் அமௌண்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஷுட் பி கன்வெர்டட் டு இட்ஸ் சால்ட். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கோ அதை விட லெஸ்ஸர் கான்சன்ட்ரேஷனில் தான் எதை ஆட் பண்ணணும்? சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் வில் பி கன்வெர்டட் டு இட்ஸ் சால்ட். அண்டர்ஸ்டுட்? அப்போ உங்களுக்கு எதெல்லாம் அவைலபிளாக இருக்கும்? வீக் ஆசிட், தென் சால்ட் ஆஃப் த சேம் ஆசிட். அப்போ வீக் ஆசிட் அவைலபிள், அதோட சால்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு we have to add என்னது? ஸ்ட்ராங் பேஸ், ரைட்? எஸ். அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இதான் என்ன பஃபர்? ஆசிட் பஃபர். அப்போ ஆசிட் பஃபர்னா யூ ஷுட் ஹாவ் அ வீக் ஆசிட் அலாங் வித் இட்ஸ் சால்ட், ரைட்டா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் மூவ் பண்ணலாமா? சரி, இது எப்படி சார் பிஹெச்சை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுது? ரைட்? இப்போ இங்கே சொல்யூஷன் ஆல்ரெடி இருந்துச்சு தெரியுமா? ஞாபகம் இருக்குல்ல? இதோட பிஹெச் என்னவாக இருந்துச்சு? 3 இருந்துச்சு இல்லையாப்பா? எஸ். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? இப்போ ஆசிட் ஆட் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்ல முடியுமா ஆசிடில் இருக்கிற எந்த பார்ட் வந்து பிஹெச்சை சேஞ்ச் பண்ணும்? எஸ், H ப்ளஸ் அயான். கரெக்டாக? அதானே பிஹெச்சை சேஞ்ச் பண்ணுற ஃபேக்டர். இப்போ என்னென்னா, இப்போ இந்த pH 3 இருக்கிற சொல்யூஷன் இதில் இந்த பஃபரில் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆசிட் ஆட் பண்ணிங்கன்னா இது ஆசிடில் இருக்கிற எந்த பார்ட்டு பிஹெச்சை சேஞ்ச் பண்ண போதுன்னு ட்ரேஸ் பண்ணுது. யார் சேஞ்ச் பண்ணுவா? H ப்ளஸ் அயான். அந்த H ப்ளஸ் அயானை இருக்க விடக்கூடாது. அதுதான் இதோட ஒர்க்கு. சொல்ல புரிஞ்சா இல்லையா? எஸ். அப்போ H ப்ளஸ் அயான் வந்துச்சுன்னா டக்குன்னு அது இதோட கம்பைன் ஆகி என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? அசிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். சொல்ல கான்செப்ட் புரியுதா? இப்போ பஃபர் எப்படி ஒர்க் பண்ணுது? ஆசிடில் இருக்கிற எந்த பார்ட் பிஹெச்சை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா H ப்ளஸ் அயான். அப்போ அந்த H ப்ளஸ் அயானை ட்ராப் பண்ணி என்ன பண்ணிடணும்? அதர் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ அசிட்டேட் அயான் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த பஃபர் சொல்யூஷன், ரைட், combines with the H plus ions produced from the acid, right, and it is converted to acetic acid, right? Yes. சரி சார், இப்போ நான் ஆசிட் ஆட் பண்ணல. இன்கேஸ் இஃப் ஐம் ஆடிங் பேஸ், ரைட்? இப்போ பேஸ் ஆட் பண்ணால் எந்த அயான் பிஹெச்சுக்கு ரெஸ்பான்சிபிள்? OH மைனஸ் அயான் இல்லையா? இப்போ இந்த OH மைனஸ் அயானை இருக்க விடக்கூடாது. இருந்தால் பிரச்சனை, பிஹெச்சை சேஞ்ச் பண்ணிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த OH மைனஸ் அயான் ப்ரொடியூஸ் ஆன உடனே அதை இந்த H ப்ளஸ் அயான் அக்செப்ட் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணிடுது? வாட்டராக கன்வெர்ட் பண்ணிடுது. அப்போ H ப்ளஸ் அயான் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஸ்ட்ராங் ஆசிட், ரைட், இஸ் கன்வெர்டட் டு weak acid, that is acetic acid. Likewise, OH minus ion produced from the added base will also be converted to water, right? That is also a weakest electrolyte. Correct? Yes. Understand all? அவன் ஏன் கேர்ஃபுல்லாக ஃபேர்லி கான்ஸ்டன்ட் வேர்டை யூஸ் பண்ணுறான்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆட் பண்ணது ஸ்ட்ராங் ஆசிட், அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சுல H ப்ளஸ் அயான், அதை இது அப்சர்வ் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணிடுச்சு? வீக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இப்படி கன்வெர்ட் ஆன இந்த வீக் ஆசிட் ஃபர்தராக கொஞ்சமாவச்சும் டிசோசியேட் ஆகுமா இல்லையா? ஆகும்ல. அதுலேருந்து ஃபியூ நம்பர் ஆஃப் H ப்ளஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா இல்லையா? அப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஸ்லைட் சேஞ்ச் இந்த பிஹெச் வில் பி அப்சர்வ் டெஃபினெட்லி. அதே மாதிரி OH மைனஸ் அயான் இது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு? H2ஆக கன்வெர்ட் ஆகிருக்குல்ல, ஆமாவா இல்லையா? அப்போ அதுலேருந்து OH மைனஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலாம்ல. ஆனால் அது வீக்கஸ்ட் எலக்ட்ரோலைட் தான். அப்போ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் அமௌண்ட்ஸில் தான் என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் ஆகும். சொல்கிற கான்செப்ட் புரியுதா இல்லையாப்பா? எஸ். அப்போ ஒரு பஃபர் சொல்யூஷன் எப்படி ஒரு சொல்யூஷனோட பிஹெச்சை ஃபேர்லி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? அப்போ ஒரு ஆசிட் பஃபர் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கணும்? வீக் ஆசிட் இருக்கணும். அந்த வீக் ஆசிடில் நீ ஸ்ட்ராங் பேஸை ஸ்மால் அமௌண்ட்டில் ஆட் பண்ணினா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? சால்ட் ப்ரொடியூஸ் ஆகும்.
அப்படி நீ ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய ஸ்ட்ராங் பேஸ் ஆட் பண்ணிட்டேன்னா, இல்லைனா ஸ்டாக்கியோமெட்ரிக் அமௌண்ட்ஸில் ஆட் பண்ணிட்டேன்னா ஆல் வீக் ஆசிட் வில் பி கன்வெர்டட் டு என்னது இட்ஸ் சால்ட். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு சால்ட்டும் அவைலபிளாக இருக்கணும், ஆசிடும் என்ன செய்யணும் அவைலபிளாக இருக்கணும். அப்போ யூ ஷுட் ஆட் ஒன்லி ஃபியூ that is only lesser amount of strong base, right? So that only small amount of weak acid will be converted to its salt, right? Yes. இப்போ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா, if you add acid, then H plus ion will be trapped by the acetate ion and OH minus ion will be trapped by the H plus ions present in the solution, right? Yes. இப்போ நோட் பண்ணிக்கிறீங்களா? இதுதான் பஃபர் ஆக்ஷன், ரைட்? பஃபர் ஆக்ஷன். How a buffer acts. நோட் பண்ணியாச்சா? எஸ். இப்போ ரப் பண்ணிட்டா நோட் பண்ணியாச்சுல? எஸ். ஸோ ஆசிட் பஃபர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் பஃபர், ரைட்? ரைட் பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அசிடிக் பஃபர், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் பஃபர், ரைட்? இப்போ பேசிக் பஃபர் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கணும், ரைட்? இப்போ அங்கே என்ன பார்த்தோம்? வீக் ஆசிட்னு பார்த்தோமா? இப்போ இங்கே என்னப்பா இருக்கணும்? வீக் பேஸ், ரைட்? ஸோ வீக் பேஸ் ப்ளஸ் சால்ட் ஆஃப் த சேம் பேஸ், சால்ட் ஆஃப் த சேம் பேஸ், right? Weak base plus salt of the same base plus strong acid. The strong acid is used to convert the weak base into its salts, right? Yes. Weak base na
See, ammonium hydroxide is one of the weak base, which upon partial dissociation gives ammonium and OH minus ions. Correcta? Yes. Okay, right. Salt of the same base can be derived by the addition of strong acid. Correcta? Yes. If you add strong acid to this weak base, for example, to ammonium hydroxide, you are adding HCl, right? What will you obtain? Ammonium chloride plus H2O, correct? So this is what the salt obtained by the addition of strong acid, right? So ammonium chloride is the salt of the same base, right? This is a strong salt. So this will completely dissociate to give ammonium ion and chloride ion. Okay, right. So in order to get this salt, we need to add some strong acid. And as I have already told, the strong acid should not be added in stoichiometric amounts. Correct? It should be added only in lesser quantity, so that you will obtain the salt in a lesser quantity, and the weak base will also be available, right? So that you can obtain a buffer solution, right? Right, so this is basic buffer. Right, so how it prevents the change in pH, right? Take the same example. pH of this solution is 3. Now we are adding base or acid. You can either add acid or base. If you are adding acid, then H plus ion is the culprit. Correct? Yes. That should be removed, right? So buffer solution removes H plus ion or converts H plus ion into water, right? So that the change in pH will be restricted. And moreover, if you are adding base, OH minus ion will be produced, right? So those OH minus ions will be trapped by this NH4 plus ion, and it will be converted to ammonium hydroxide. Okay. So this is how change in pH is restricted. Correct? Already anga paatha adhe information da, right? So if you are adding acid, H plus ion is the factor which changes the pH, correct? So H plus ion from acid has been converted to water, and OH minus ion from base has been converted to ammonium hydroxide. Understood? So that there will be a slight change in pH. Almost that will be a negligible one, so we need not to consider that, right? Okay, this is the buffer action of basic buffer. Idu understand challa, acidic buffer and basic buffer. Adoda buffer action என்னன்றது தெரிஞ்சது இல்லையா? Yes. ஸோ இதில் இன்னொரு விஷயம் உங்களால் ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அ வீக் பேஸ், ரைட், விச் இஸ் இன் ஈக்லிபிரியம். இஃப் யூ ஆர் ஆடிங் சால்ட் டு இட், ரைட், அப்போ என்ன ஆகும்? தெர் இஸ் அ காமன் அயான் ப்ரொடியூஸ்டு, கரெக்டாக? ரைட், தீஸ் டூ அயான்ஸ் ஆர் காமன் அயான்ஸ். ஸோ டு திஸ் பேஸ், இஃப் யூ ஆர் ஆடிங் காமன் அயான்னா வாட் ஹேப்பன்ஸ்? The degree of dissociation decreases, which means you are increasing the concentration at product side. So association of these two ions takes place, correct? So degree of dissociation decreases. So NH4OH will not be dissociated much. Amava illappa, right? Next one polama. You understand? Okay. So this addition of salt will decrease the dissociation of weak base. அதே மாதிரி தான் ஆசிட் கேஸ்லையும் நீங்கள் ரிலேட் பண்ணணும் இதையும் அதையும், ரைட்? காமன் அயன் எஃபெக்டை வச்சு.
Right, so types of buffer solutions பார்த்தாச்சு, acidic buffer and basic buffer, right? Yes. ஓகே, இப்போ இந்த சொல்யூஷனோட பிஹெச் என்னது? 3ன்னு பார்த்தோம். இப்போ என்ன பஃபர் ஆட் பண்ணணும் நீங்கள்? அசிடிக் பஃபரா பேசிக் பஃபரா? இதில் அசிடிக் பஃபர் நல்லா தெரியுது. இதுவே வந்து பேசிக் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா பிஹெச் 10ன்னு இருந்துச்சுன்னா பேசிக் பஃபர். பட் அட் த சேம் டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதில் அசிடிக் பஃபர் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த பஃபரோட பிஹெச்சும் என்னவாக இருக்கணும்? 3ஆக இருக்கணும். ரைட்ஸ்? அப்போ பஃபருக்கு என்ன இருக்குது? பிஹெச் இருக்குது. நம்ம ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்க்கு பிஹெச் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி பஃபர் சொல்யூஷனுக்கு என்ன செய்யலாம்? பிஹெச்சை கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி பஃபர் சொல்யூஷனோட பிஹெச்சை அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படி? இந்த ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் அண்டு சால்ட்டோட கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ண பிஹெச் ஆஃப் த பஃபர் சொல்யூஷன் என்ன செய்யும்? சேஞ்ச் ஆகும். ரைட்? அப்போ how a pH of the buffer solution can be calculated, right? அதான் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட். ஸோ pH ஆஃப் பஃபர் சொல்யூஷன் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹெண்டர்சன் ஹசல்பால்க் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ரைட்டா? அதை பார்த்துடலாமா? எஸ். Right, pH of buffer solution. Right, pH of buffer solution. So they calculate பண்ணா we should use Henderson-Hasselbalch equation. Right, using this equation you can calculate the pH of buffer solution of both acidic buffer and the basic buffer as well, right? So pH is equal to pKa, right, plus log concentration of salt by concentration of acid. Right, so this is what the formula used to calculate the pH of buffer solution. Right, you should know the pKa value of acid first. Then by changing the concentration of acid and salt, you can change the pH also. Right? Likewise, pOH of basic buffer can also be calculated like this. Right? So for basic buffer, you can calculate the pOH first. Right? pOH is equal to pKb plus log concentration of salt by concentration of base. Okay. So you can calculate the pOH, later you can convert it into pH, right? These two are the formula used to